தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா. 1000 இல்லறவியல் 24வது அதிகாரம் புகழ் 238வது குறள். வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்பதும் எச்சம் பெறாவிடின். இந்த குறளின் விளக்கம்: தமக்கு பின்னரும் எஞ்சி நிற்கும் புகழை பெறாமல் விட்டுவிட்டால் அதுவே உலகத்தாருக்கெல்லாம் பெரிய வசையாகும் என்பார்கள். அதாவது ஒரு மனிதர் இந்த மண்ணில் பிறந்து அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் அவரோட குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பயனும் எந்த ஒரு நல்லதும் செய்யாமலும், எளியவருக்கு வறியவருக்கு எதுவும் செய்யாமலும், அதனால் அவர் ஒரு பெரும் புகழை அடையாமலும் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் வாழ்ந்து என்ன பயன்? இந்த மண்ணில் அவர் விட்டுட்டு போகிறது அவர் செய்த நற்காரியங்களுக்காக கிடைக்கும் புகழ்தான். அந்த புகழே அவருக்கு இல்லாத லெவலுக்கு அவரோட வாழ்க்கை இருக்கும்போது அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகமே அவரை இறந்ததுக்கு அப்புறமும் வசைப்பாடுமா. ஏன்னா இருக்கும்போது அவர் எந்த ஒரு நற்செயலையும் புகழ் காரியங்களையும் செய்யலை. தன்னோட குடும்பத்தாருக்கோ தன்னோட குழந்தைகளுக்கோ வறியவருக்கோ தன்னோட வம்சத்தினருக்கோ சுற்றம் உறவினருக்கோ எந்த ஒரு நற்செயலையும் புகழ்படும்படி அப்பா அவர் அத்தனை காரியங்கள் செய்திருக்காருக்கா, எல்லாருக்கும் அத்தனை பெரிய நற்செயல்களை செஞ்சுருக்காருக்காருன்னு சொல்கிற அந்த காரியம் அவர் இறந்த பின்னாடியும் புகழ் பாடும் இல்லையா? அப்படி செய்யாதவர் அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகம் அவரை ரொம்ப வசைப்பாடுமா. தனக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவருக்கு அது பழி என்று அறிந்தோர் கூறுவர். புகழ்ங்கிறது நமக்கு ஒரு பெரும் செல்வம். அந்த புகழ் வந்தால் நாம் இறந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய புகழ் நிலைத்து நிற்கும் இல்லையா? நம்ம சேர்த்து வச்ச செல்வத்தை விட புகழ் நமக்கு பெரும் செல்வம். அப்படியாப்பட்ட செல்வம் நமக்கு அப்புறமும் நிற்கணும் அப்படின்னா அதை சேர்த்து வைக்காதவங்களை இந்த உலகம் பழியாக கூறுமா. தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையகம் கூறும். இந்த உலகம் அவரோட வாழ்க்கைக்கே வந்த பழின்னு சொல்லுமா. ஒருத்தர் புகழோடு வாழாதவரை இந்த உலகம் பழி போட்டு பழியளவுக்கு ஒப்பிடுறார் வள்ளுவர்.